கர்மம் சேராமல் புண்ணியம் செய்வது எப்படி? அகத்திய மாமுனிவர் வாக்கு. சரியான முறையில் செய்தால் அப்பனே கர்மம் நெருங்காதப்பா. மதுரையில் ஒரு அடியவர், ஐயா தீபக்குழு சரியா பயன்? செயல் பட சொல்லுங்க. குருநாதர், அப்பனே அப்பொழுதே சொல்லிவிட்டேன். நாடி அருளாளர், இதற்கு முந்தைய வாக்கில் குருநாதர் அறிவுரை சொல்லி உள்ளார்கள். குருநாதர், அப்பனே சில கருமங்கள் கூட எப்படிச் சேரவிடாமல் யான் பார்த்துக் கொள்கிறேன் அப்பனே. புண்ணியங்கள் செய்யும் போது பின் வரும் மகத்தான வாக்கு மிக முக்கிய வாக்கு. 3 முறை உள்வாங்கி படித்து இதுபோல் செயல்படுத்தவும். அகத்திய பிரம்ம ரிஷி வாக்கு. எது முதல் வகையான புண்ணியம் தரும் உங்களுக்கு? அனைவரும் அன்னத்தையும் மற்றவர்களுக்கு இட்டு புண்ணியச் செயல்கள் செய்தாலும் அப்பனே முதலில் வருவது பின் மற்றவர்களுக்குப் பின் வழிதெரியாமல் இதைத்தான் இப்படித்தான் என்று காட்டுவதே முதல் வகையான புண்ணியம் என்பேன் அப்பனே. அகத்திய மாமுனிவர் வாக்கு. சரியான முறையில் செய்தால் அப்பனே கர்மம் நெருங்காதப்பா. பல புண்ணியங்கள் உள்ளன. அதில் அன்னதானம் மட்டும் எடுத்து ஒரு உதாரண விளக்கம் ஒரு புரிதலுக்காக இங்கு அளிக்கப்பட்டுள்ளது. அன்னதானம் சிவபுராணம் கர்மா சேராது. அன்னதானம் செய்யும்போது சிவபுராணம் அனைவரும் ஒன்று கூடி பாராயணம் செய்து பின்னர் மக்களுக்கு நல்வாழ்வு வாழ வழி சொன்னால் அது கர்மா இல்லாமல் முதல் தர புண்ணியம் பெற்றுத்தரும். அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே ஒருவன் கர்மம் சம்பாதித்துக் கொண்டே இதனால் அனைவரையும் அழைத்து அப்பனே ஒன்று கூடி எதை என்று புரியாமல் அப்பனே பல வழிகளில் கூட இயலாதவருக்குக் கொடுத்து அப்பனே சிவபுராணத்தை அப்பனே பின் ஓதி நல்ல விதமாகவே அப்பனே செய்து வந்தாலே போதுமானது அப்பா. அகத்திய மாமுனிவர் வாக்கு. ஆனாலும் இதை முடித்த பிறகு அப்பனே எப்படி வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பனே. அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே சொல்லி விடுகின்றேன், அதைச் சொல்வதே இல்லை. அதனால்தான் கஷ்டங்கள் அப்பா. கர்மா சேருகின்றது என்பேன். அகத்திய மாமுனிவர் வாக்கு. ஆனாலும் சிறுவயதில் தன் பிள்ளைக்குத் தாய் தந்தையர் இப்படி இருந்தால்தான் நல்லது. இப்படி இருந்தால் கெட்டது. இப்படித்தான் வாழ வேண்டும். இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லிச் சொல்லி வளர்க்கிறார்கள் சிலர் மட்டுமே. அகத்திய மாமுனிவர் வாக்கு. அதுபோலத்தான் நீங்களும் அப்பனே மக்களிடம் எடுத்து நேரில் சொல்லிச் சொல்லி மாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே. அகத்திய மாமுனிவர் வாக்கு. பின் அப்படியே செய்தாலும் கூட அவர்களுடைய கர்மா அடைந்துவிடும் உங்களை. அதனால்தான் அப்பனே சொல்லி இருக்கின்றேன் அப்பனே. அடியவர்களே, புண்ணியங்கள் செய்யும்போது அவசியம் சிவபுராணம் படிக்கவும். மக்களுக்கு நன்றாக வாழ தர்ம நெறிமுறைகளை அங்கேயே எடுத்துச் சொல்லவும். அப்படி இல்லை எனில் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின்படி அவர்கள் கர்மா உங்களை வந்து அடையும். அகத்திய மாமுனிவர் வாக்கு. இதை கெட்டியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பனே. உலகின் ஆதிகுரு மாமுனிவர் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளிய தினசரி அனைவரும் அதிகாலையில் எடுக்க வேண்டிய உறுதிமொழி. 1. தர்மம் செய்வேன். 2. அனைத்திடத்திலும் பின் அன்பாக அதாவது அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவேன். 3. போட்டி பொறாமைகள் நீக்குவேன். 4. அனைத்தும் எந்தனுக்கே சொந்தம் என்று பின் உயிர் பலியும் இடமாட்டேன். 5. பிற உயிர்களையும் கொல்ல மாட்டேன். 6. அப்படிக் கொன்றாலும் நிச்சயமாய் அதை யான் தடுப்பேன். 7. அவை மட்டும் இல்லாமல் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று எண்ணாமல் பிறரும் கூட வாழ வேண்டும். 8. பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். 9. பிறருக்காக உழைக்க வேண்டும். 10. பிற ஜீவராசிகளும் உயிரினங்களும் பின் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதிகாலையில் அனைவரும் நினைக்க வேண்டும். 11. அப்படி நினைத்தால் அகத்தியன் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பான் என்று சொல் மகனே. அடியவர்களே, இந்த மகிமை புகழ் அகத்திய மாமுனிவர் அருளிய உறுதிமொழி வாக்கினை சிரமேல் ஒவ்வொரு நொடியும் ஏந்தி பிரம்மாவின் முன்பு தலை நிமிர்ந்து நமக்காக விதியை மாற்ற உத்தரவிடும் வண்ணம் அனைவருக்கும் உலகில் உள்ள 700 கோடி மக்களுக்குச் சென்று அடையும் வண்ணம் எடுத்துச் சொல்லுங்கள். அகத்திய மாமுனிவர் அருளிய வழியில் கர்மம் சேராமல் புண்ணியம் செய்து முதல் தர புண்ணியம் பெற்று வெற்றி வாகை சூடுக. இந்த பதிவை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கவும். ஓம் அன்னை ரீ லோபாமுத்ரா உடனுரை அகத்திய பிரம்ம ரிஷி திருவடிகளில் சமர்ப்பணம்.